Hi friends, welcome to Ala Fusion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சீசனல் ஃப்ரூட்டான மேங்கோ வச்சு ஒரு சில ஸ்வீட் ரெசிபீஸ். பலருமே மாம்பழம் சாப்பிட்டா உடலோட வெப்பம் அதிகரிக்கும்னு சாப்பிட்றதே இல்லை. ஆனால் உண்மையிலுமே மாம்பழம் உடலோட வெப்பத்தை தணிக்க தாங்க செய்யும். கோடை காலமானது வெயிலுக்கு மட்டும் இல்லாமல் பழங்களுக்கும் தான் மிகவும் பிரபலமானது. ஏன்னா இந்த காலத்தில் தான் நிறைய ருசியான பழங்களின் சீசனும் இருக்கும். அதில் நீர் சத்து அதிகம் உள்ள தர்பூசணி, நொங்கு, மாம்பழம் போன்றவையெல்லாம் இந்த சீசனில் ரொம்ப ஃபேமஸ். இதில் பெரும்பாலானோருக்கு பிடிச்ச பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான். இந்த மாம்பழத்தை யூஸ் பண்ணி சில ஈஸியான குயிக் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா மேங்கோ பனக்கோட்டா. ஒரு பேனில் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டரை பாயில் பண்ண வச்சுக்கிறோம். மீன் டைமில் நம்ம இந்த மாதிரி நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாம்பழத்து கூட நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ நான் இதில் ஒரு ஹாஃப் அ கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஹாஃப் கிளாஸ் ஒரு 50 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கிரைண்ட் பண்ண இந்த மேங்கோ பேஸ்ட்டை நம்ம இந்த டெக்ஸ்சரில் தனியாக வச்சுக்கிறோம். இது வந்து அகர் அகர் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சைனா கிராஸ். ஸோ பாயில் ஆகிட்டு இருக்கிற அந்த வாட்டரில் நம்ம இந்த அகர் அகரை ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 50 grams ஆஃப் அகர் அகர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அகர் அகர் ஃபுல்லாக ஆட் பண்ணி அது வாட்டரில் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம். இதில் நான் ஒரு ஹாஃப் அ கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மெல்ட்டான அகரகர்லேருந்து நான் பாதியை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதமுள்ள அந்த அகரகர் மிக்சரில் நான் ஹாஃப் அ கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு விசிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் இல்லை சின்ன பவுல், சர்விங் பவுல் ஆர் சர்விங் கப்பில் கூட இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒயிட் லேயருக்கான இந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுலை வந்து ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பாதியாக எடுத்து வச்சிருந்த மிச்ச அகர் அகர் மிக்சர், அதாவது மில்க் ஊத்தாத மிக்சரை இந்த மேங்கோ கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அகர் அகரும் இந்த மேங்கோ மிக்சரும் ஃபுல்லாக கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட அந்த ஒயிட் லேயர் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்க்கணும். ஸோ அது மூவ் ஆகாத பட்சத்தில் நம்ம இந்த மேங்கோ மிக்சரை அந்த வெசலில் அந்த ஒயிட் மிக்சர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட் மிக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மேங்கோ மிக்சரையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் செட் ஆக விட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த டெக்ஸ்டர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம தயார் பண்ணியிருக்க மேங்கோ பனக்கோட்டா ரெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விசிபிலிட்டி கொடுக்கும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கெஸ்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் கீர் மேங்கோ ரெசிபி. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெசல் எடுத்து அதில் 1 லிட்டர் ஆஃப் மில்க் பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீர் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மில்க் பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம ஒரு 1 to 2 cups ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 100 grams ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் நல்லா பாயில் ஆகும் போது கிரியேட் ஆகிற பால் ஆடைய நான் வெசலோட கார்னர்ஸ்க்கு மூவ் பண்ணி செடிமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பாதாம் எடுத்து நான் 2 hours தண்ணியில் ஊற வச்சு வெர்டிக்கலாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க் மறுபடியும் பாயில் ஆகும் போது இந்த பாதாமோட எசன்ஸ் எல்லாம் அந்த மில்கில் இறங்குற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுறோம்.
ஸோ ஓரளவுக்கு மில்க் நல்லா பாயில் ஆகி எசன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் இந்த சைடில் செடிமெண்ட் ஆன அந்த பாலாடையெல்லாம் நான் மறுபடியும் மில்க்குள்ளே புஷ் பண்ணி விடுறேன். ஸோ ஃபுல்லாக மில்க் பாயில் ஆகி ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு 1 கப் ஆஃப் பியூரி மேங்கோ பியூரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வெறும் மேங்கோ மட்டும் அரைச்சி வச்சுருக்க பியூரியை நான் 1 ஸ்கூப் எடுத்து இந்த மில்கில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஈஸியான பாதாம் கீர் ரெடி. ஸோ அதை நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், எம்மி மேங்கோ கீர் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் மேங்கோ பேடா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வெசலில் நான் ஒரு ½ கப் ஆஃப் மேங்கோ எடுத்து, அதாவது ஒரு 1 மேங்கோ ஃபுல்லாக ஸ்லைஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேங்கோ பியூரை நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீயை நல்லா மேங்கோ மிக்சர் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இது கூட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க், ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ ஃபுல்லாக நம்ம மிக்சரை பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது கூட நான் 1 கப் ஆஃப் சுகர் கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சுகர் பவுடர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம மேங்கோ கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட நான் 1 கப் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரம் இந்த மிக்சர் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், அந்த கிண்டின மிக்சரை நம்ம எடுத்து வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை ஆறுறதுக்கான டைம் கொடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ணி தட்டி எடுத்துக்கிட்டா ஈஸியான மேங்கோ பேடா ஸ்வீட் தயார். ஸோ நான் இதில் கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்கரேஷன்ஸ்க்காக. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேங்கோ யோகர்ட். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் ஆஃப் ஃப்ரெஷ் கர்ட் ஆர் யோகர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த மாம்பழத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மேங்கோ யோகர்ட் குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டாக இருக்க போகுது. இது தயார் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் இருந்தால் இந்த ரெசிபி இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாம்பழத்தை வச்சு இந்த ரெசிபியோட டேஸ்ட் அமையும், நீங்கள் என்ஜாய் பண்ண வைக்கலாம். அவ்வளோதாங்க, மேங்கோ யோகர்ட் தயார். ஸோ நீங்கள் இதை ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாங்காவை நல்லா ஒரு மேங்கோ பியூரியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில்
ஒரு ஹாஃப் கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்சர் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ அண்ட் வாட்டர் மிக்சரை ஒரு பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அது கூட ஒரு ஹாஃப் கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஸ்டிர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். மாம்பழத்தில் வைட்டமின் சி என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. அதனால இது நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகரிக்க உதவும். அதுலேயும் பச்சை மாங்காய் பார்த்தீங்கன்னா சளி மற்றும் இருமல்ல இருந்து நமக்கு சிறப்பான தீர்வை தரும். ஒரு பிளேட்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மிக்சர் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னா நம்ம அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜெல்லி மிக்சரை நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுக்கிறோம். ஸோ இது ஒரு 4 to 5 ஹார்ஸ் நீங்கள் செட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ செட்டான இந்த ஜெல்லி மிக்சரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இந்த மேங்கோ ஜெல்லி தயார். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நட்ஸ் இல்லைன்னா சுகர் பவுடர் இல்லைன்னா கோகோனட் ஷ்ரெட்டட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எம்மையாக இருக்கிற மேங்கோ ஜெல்லி தயார். ஸோ இதுக்கு மேலே நான் இப்போ சுகர் பவுடர் போட்டு டெக்கரேட் பண்ணி காமிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ஈஸியான மேங்கோ ஜெல்லி இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 5 டிஃப்ரெண்ட் மேங்கோவில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேங்கோ சீசன்ஸில் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Like, share, subscribe and support us to grow. Thank you and bye for now.